வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 18/6/2026 மாலை 6:59 வரைக்கும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் காணப்படும். காலையில் 11:33 வரைக்கும் பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு ஆயிலிய நட்சத்திரமும் காணப்படும். மாலை 5:35 வரைக்கும் வியாகத நாம யோகமும் அதற்கு பிறகு அர்ஷன நாம யோகமும் காணப்படும். காலையில் 8:14 வரைக்கும் வணிசைக்கரணமும் அதற்கு பிறகு மாலை 6:59 வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் காலையில் 11:33 வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தோம்னா தெற்கு திசையில் காணப்படுது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். இன்றைய நாள் தெற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:39 11:30 வரைக்கும், மாலையில் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:46 7:30 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 5:56 7:30 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:04 10:38 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான விடயங்களை பார்க்கும்போது காலையில் இரவு 7 மணி வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்குது. சதுர்த்தி திதியில் ஜாமீன் கையெழுத்து மட்டும்தான் போடக்கூடாது, உத்தரவாதங்கள் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த 7 மணிக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது. பஞ்சமி திதியில் என்றைக்குமே காரியங்கள் செய்யக்கூடாது. அதில் எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது, நன்மை காரியங்கள் செய்யக்கூடாது. நான் எப்போவும் சொல்கிறது தான். அப்போ சதுர்த்தி திதியில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்போது, காலையில் அந்த முழு நாளுமே பத்திரைக்கரணம் தான் ஆளுமையோடு இருக்குது. அப்போ வளர்ப்பிறை பத்திரைக்கரணம் சிறப்பானது. அது ஞானத்தினுடைய வழியை காட்டக்கூடியது, ஞான மார்க்கத்தை கொண்டு சொல்ல. அப்போ வேதம் இந்த வேத பாராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வேதத்தை கற்றுக்கொள்வது, அல்லது வேதத்தை கற்றுக் கொடுத்தல். இது மாதிரி ஜோதிட கலைகளை கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல். அடுத்தது இந்த ஆன்மீக ரீதியான ஆராய்ச்சிகள், இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள், ஞானத்தை வளர்க்கக்கூடிய எது செய்தாலுமே இன்றைய நாளில் செய்யும் போது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கணும். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பதுங்கிற ஒரு விளக்கம். இங்கே இருக்கிற 100ல் ஒரு 2 முதல் 4% அதே கூடுதல் ஒரு கணக்கு தான் சொல்கிறேன், பலன் பார்க்க தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, எல்லாரும் எங்கு சென்றாலும் நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற நேரம், ஜோதிட ஆலோசகர் அப்படிங்கிற நேரம், அந்த ஆலோசகர் ரீதியாக ஜோதிடம் அப்படின்னு நான் பேசின கைக்கு அவங்க கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, கேட்கிற கேள்வி, இந்த ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது, இந்த ராசிக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்கு. அப்போ நான் அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ராசிக்கு பலன் பார்க்காதீர்கள். முதல்ல உங்களோட லக்னத்தை தெரியுமான்னு கேட்டால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. லக்ன பலனை பாருங்க. நீங்கள் கூட கேட்கலாம், ஒரு குதுக்கமான கேள்விகள் கேட்கலாம், நிறைய பேர் அதை கேட்பாங்க. நீங்களே சொல்லும்போது ராசின்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு. அதனுடைய பொது பெயர் ராசி, ராசின்னு தான் என்னால் கூப்பிட முடியும். அப்போ ராசின்னு கூப்பிடும்போது, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிறுவனத்தில் ஆனா, ஆவனா, ஈயனான்னு சில பிரிவுகள் இருக்கு, டிபார்ட்மெண்ட்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரியா? இப்போ அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், செயலாக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கொள்வோம் ஹியூமன் ரிசோர்ஸ், மனித முகாமையாளர்.
அடுத்தது வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்கும், விற்பனை மற்றும் முகவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்படி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், குறிப்பிட்ட கம்பெனியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த 4 டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் பேசுவோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசும்போது அங்கே வேலை செய்கிற நபர்களை பற்றியும் பேசுவோம். டிபார்ட்மெண்ட்லாம் நபர் தான் ஆயிடுது. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பிட்ட வேலைக்கு குறிப்பிட்ட ஒருத்தர் இருப்பார், அவரைத்தான் கூப்பிட்டு அந்த குறிப்பிட்ட வேலையை நம்ம கொடுக்க முடியும், அதை பற்றி பேச முடியும். உங்களுக்கு புரியும்னு விளங்குறேன், ஒரு விளக்குறதுக்கான இந்த விஷயம். அதே மாதிரி தான் ஒரு பொதுவான விடயம் தான் ராசி. லக்னம் என்பது தான் உங்களுடைய பிரத்யேக அடையாளம். ஒரு நிறுவனம் என்பது ஒரு பிரத்யேக அடையாளம். அந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வது இன்னொரு பிரத்யேக அடையாளம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்வது, குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வது இன்னொரு ஆழமான ஒரு பிரத்யேக அடையாளம். இப்படி அந்த பிரத்யேக அடையாளம் எது உங்களுடையதோ அதனுடைய பலனை நீங்க கேட்கும் போது தான் உங்களுக்கு சரியாகும். அப்ப லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க. தசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமா பாதகமானு பாருங்க. ஒரு மகாதிசையில ஒரு புத்தி ஊழ்வின புத்தி நடக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுட்டு பாருங்க, அப்பதான் அது துல்லியமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். முதல்ல மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது கணவன் மனைவி விவகாரமா இருக்கலாம், முக்கியமா கணவன் மனைவி விவகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கிற அவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரும், அதை கடந்து போவாருங்க. பேசி பேசி பெருசாக்காதீங்க. பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருங்க. நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறதா இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு திருமணம் குடும்ப சார்ந்த விஷயம். அந்த விஷயத்துலேயே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. வரன் தேடுறீங்களா, எனக்கு இந்த டக்குன்னு எடுத்தோடனே இந்த வரன் ஓகே எனக்கு அவசரமாக செய்யணும், வேண்டாம், பொறுமையாக. ஒரு நிச்சயம் பண்ண எனக்கு நாளைக்கே பண்ணிடணும், அடுத்த கிழமை பண்ணிடணும், அடுத்த மாதம், வேண்டாம், அவசரப்படாதீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையை சாதிங்க. அடுத்தது யாரோட எந்த விஷயத்தை பேசினாலும் கொஞ்சம் நிதானமாக அவதானத்தோடு பேசுங்க. கையில் இருக்க சேமிப்புகள் தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. பேசுகிற வார்த்தையில் கவனம். மீண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே விஷயத்தை நான் திருப்பி சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கை, குடும்பம், பேசுகிற வார்த்தை, கையில் இருக்க பணம், இந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் விஷயங்கள் அவங்க கிட்ட பேசுகிறது மிக மிக கவனமாக பேசுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையாக. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு புத்வேகங்கள் பிறக்கும், உங்களுக்குள்ளேயே சில ஆத்ம சக்திகள் பிறக்கும். அந்த சக்தியில நீங்க செய்யற முயற்சி கடன் கொடுக்கல் வாங்கல இருக்க சிக்கலை தீர்க்கும். வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தீங்க, புதிய தொழிலை எதிர்பார்த்தீங்க, முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்க, ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்தீங்க, இல்லை ஒரு புதிய அதாவது தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க. நோயிலேருந்து வெளிவரது, நோய்க்கான சரியான சிகிச்சை பெறத்துக்கு உங்களோட முயற்சி மூலயமா அது நடக்கும். இந்த வாய்ப்புகளை சரி, எதிர்களை இனங்காறது, அவங்க வெற்றி கொள்வது, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, விநாயக பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. பாகப்பிரிவுனா அது வாடகை கொடுக்க போகிற ஏதோ ஒன்று வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் கடந்து தொடர்போட தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க, நீங்களே முயற்சி பண்ணிங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் முயற்சி பண்ணுறாங்கன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேணாம்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், கல்யாணம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் மிக மிக கவனம். இந்த குழந்தைகள் தான் இந்த வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த கடற்கடந்து போகிறதுக்காக முயற்சி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு வழி நடத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள், வீட்டு செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள்
சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக அமையும். அடுத்து கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காது. தொழில் சார்ந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் கடந்து போது பாருங்க, பேசி பெருசாக்காது. அடுத்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இருக்காங்க. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்கறது, புனைப்பு எதுவுமே செய்யாம இருக்கிறது நன்மையை தரும். ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும், அதை கடந்து போது பாருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, பெண் தெய்வன் சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் காண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய முயற்சியினால் நீங்க எதிர்பார்த்த விஷயமா ஆழ்மனசு ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த முறையில் பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் முயற்சி, அது காரணம் உங்களுடைய முயற்சி. வெளிநாடு போக முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்ய நினைக்கிற வாய்ப்பு, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்ய நினைக்கிற அதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணால் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி தங்கியில் ஆதரவு இருக்கும். அண்ணன் அக்காட கூட பிறந்து சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணங்களில் வெற்றி, அது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், உள்ளூர் பயணங்களாக எந்த ஒரு பயணத்திலையும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீணாக செலவுகளை செய்துக்கிட்டு இருந்தால் அந்த செலவுகள் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு லாபமாக பணவரவாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி, முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் காண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்வது, குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து அதை தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, அவங்களோட சச்சரவு பண்ணுறது, வாக்குவாதங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுருங்க இன்றைய நாளில். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அவசரப்பட்டு இருக்காங்க. வாழ்க்கை சார்ந்த எந்த முடிவு எடுக்கிறனால அவசரப்பட்டு இருக்காதிங்க. கையில் உள்ள சேமிப்புகளை கொண்டு போய்ட்டு நான் வியாபாரம் செய்ய போகிறேன், நான் அதை வாங்க போகிறேன், இது எதையும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றியமைத்துக்குள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், சூரிய பகவான், குலதெய்வம் காண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் பொறுமையும் அமைதியும் காக்க வேண்டிய நாளாக இருக்க. அவசரப்பட்டு எந்த வேலையும் செஞ்சக்கூடாது. எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, பொறுமை பொறுமை பொறுமை, நிதானம் நிதானம் நிதானம், கவனம் கவனம், இந்த மூணு வார்த்தைகளை, பொறுமை நிதானம் கவனம், இந்த மூணு வார்த்தைகளும் தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செயற்படணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு சிக்கலாக மாறும். அடுத்த கையில் இருக்கிறத இழக்க வேண்டி வரலாம். கடன் தொல்லைகளுக்கு மாற்றப்படலாம், தொலைந்து போகலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கோங்க. உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு எது செய்தாலும் மிக மிக கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. கையில் இருக்க பணங்கள்லாம் வீண் விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு இருக்கிறவங்க எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கணவன் மனைவி விவகாரங்கள் கருத்து வேறுபாடுகளெல்லாம் கடந்து போவாங்க. பேசி பெருசாகாதீங்க. கையில் இருக்க பணங்கள் விரயங்கள் மாறும். அதே மாதிரி செலவுகள் அதிகரிக்கும். உடல் உபாதைகள், முக்கியமாக பெண்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசௌகரியங்கள், உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு வார்த்தையை வெளியே பேசும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு பேசுங்க. அது யாரோட இருந்தாலும் சரி. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம், மகாலட்சுமி,
யோகாதிபதி கருணாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் ஈடேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கடன் தொல்லை இருக்கீங்க, அது வெளிவரணும், இல்லை கொடுத்த பணம் வரணும்னு நினைக்கிறீங்க, கையில் லாபமாக வந்து சேரும். ஒரு தொழிலில் மாற்றம் அடையணும், முன்னேற்றம் அடையணும், அடுத்த நிலைக்கு போகணும், ஒரு புதிய தொழிலுக்கு போகணும், பதவி உயர்வு கிடைக்கணும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான விஷயம் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான அது எப்படி நடந்துச்சுலாம் தெரியாத ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நோய்களிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான இல்லை சரியான சிகிச்சை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குல தெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குழந்தைகள் விஷயம், அது முக்கியமான ஆண் குழந்தை விஷயங்களில் கவனமாக மிக மிக கவனமாக இருக்கணும். சொத்து பிரிவினைகள், பாவ சொத்து, குடும்ப சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், பாவ பிரிவினை எதுவுமே பற்றி யோசிக்கக்கூடாது. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள், திருமண விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படி தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயத்தில் மிக மிக சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் குடும்ப உறவினர்கள் மூலியமாகவோ இல்லை தந்தை தாய் வழியில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கல்வி ரீதியாக வெளிநாடு போக முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயம், விரும்பிய துறையில் விரும்பிய கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த முயற்சி ஏதாவது செய்யணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு இன்றைக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, அடகு வச்சு திருப்புறது, எல்லாத்துக்குமே இன்றைக்கி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்குது. மனசு சஞ்சந்தி நிம்மதி பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளைக்கு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ட யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்திலும் கவனம், முக்கியமாக குழந்தைகள் விஷயங்கள்லையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் செஞ்சிடக்கூடாது. அவங்களையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து உங்கள் முயற்சிகளுக்கு தடை இருக்குது. அதே மாதிரி பயணங்களில் சில அலைச்சல்களும் விரயங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். மன உளைச்சல்களும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.